ஸ்ட்ரெயிட்டாக கதைக்கு போயிடுவோம்ப்பா, பாட்டு வேணாம். இந்த பஞ்ச ஏதோ ஒரு புக்கு கேட்டால் எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியலையாது. கிடையாது கபோர்டில் எங்கே இருக்கும்? மேலே போட்டு பார்ப்போம். யார் கேட்க போகிறான்? எங்கேயாவது வச்சுருக்காங்க. இவனுங்க எங்கேயோ புக் வச்சு நம்மளை தேட விட்றானுங்க. ஆஹா, புக்கு நிறைய இருக்குது. அது தேவையில்ல. போட்டு உடச்சிட்டா சாவியெல்லாம் நடக்குது. என்ன வாட்சுக்குள்ள ஏதோ சாவி விழுந்தெல்லாம் இருந்துச்சு. வாட்சு பாடுற பழசு மாதிரியில புதுசு மாதிரில இப்படி உடச்சி தொலைஞ்சிட்டோமே. என்ன சாவி இது? வித்தியாசமாக இருக்குது. என்ன சாவியாக இருக்கும்? என்னடா சாவி இது? வாட்சு யார்றாமே சர்க்கஸில் வித்த காட்டுற மாட்டோம். விடுதலை நமக்கு மிக தாடி வச்ச மாதிரி இருக்கு. யாருங்க நீங்கள்? என்ன இந்த இடத்துல இவ்வளோ பெருசாக நிற்கிறீங்க? என்னை விடுதலை செய்த வீரருக்கு மிக்க நன்றி. நான் ஒரு பூதம். தங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள், நான் தருகிறேன். பூதமா? எது? இந்த விளக்கு தேய்ச்சா வருமே அதுவா? அது விளக்குலேருந்து தானே வரணும். பூதம் என்றால் விளக்கை தேய்த்து மட்டும்தான் வர வேண்டுமா? நான் காலத்தின் சாவி. என்னால் இவ்வுலகில் எவையெல்லாம் முடியாதவை இருக்கிறதோ அவையெல்லாம் சரியாக செயல்படுத்த முடியும். இறந்த காலத்தில் இருப்பவர்களை நிகழ்காலத்திற்கும், நிகழ்காலத்தில் இருப்பவர்களை இறந்த காலத்திற்கும் கொண்டு செல்ல முடியும். ஆனால் இந்த சினிமாலாம் விளக்க தேய்ச்சாதான் பூதம் வர மாதிரி காமிப்பாங்க. நீங்கள் இந்த சாவிக்குள்ளேருந்து வரீங்க மேலேருந்து. இல்லை, எனக்கு ஒன்றும் புரியலையே. 2000 ஆண்டுகளாக இந்த சிறிய கடிகாரத்தில் சரிப்பட்டிருந்தேன். இன்று தங்களால் வெளியேறிவிட்டேன். ஒரு சந்தேகம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி பொம்மை போட்ட விஷயத்தில் இருந்துச்சா? பொம்மை போட்டது உனக்குலாம் அறிவு இது இல்லையாடா? வேற துணியில என்ன பண்ணுகிறா? நீ வாங்கிக்கிறியா? சரி சரி சரி, தூய தமிழ். மன்னிக்கும். தங்களுக்கு என்ன வேண்டும்? கேட்டால் மட்டும் அப்படியே கிழிச்சிடுவேன். ஒழுங்காக பூத துணி போட்டுக்க வக்கில்ல. இது என்னன்னு கேட்குது. இது ஒரிஜினல் தானா? எப்படி செக் பண்ணலாம்? உன்னால் எதையுமே செய்ய முடியல. அப்படின்னா இத்தனை வருஷமாக நீ இந்த வாட்சை உன்னால் மறைய வைக்க முடியுமா? அவ்வளவுதானே. காலத்தின் சாவி கடிகார கூட்டுக்குள், காணாத வாழ்க்கை எந்த கட்டுப்பாட்டுக்குள். காலம் என் காதலியோ, கண்காண மோகினியோ. பூதமே, உன்னால் காலத்துக்கு முன்னாடி பின்னாடி போக முடியும்னு சொன்னல. ஒருத்தனை வர வைக்கணும். என்ன தான் என்னோட கடந்த காலத்தில் இருந்த ஒரு சில பேர் இங்கே வர வைக்கணும். அது உன்னால் முடியுமா? தங்களுக்கு யார் இப்போது வேண்டும்? ஒரு சின்ன பொண்ணு, அவனை வர சொல்லு.
கனவு மாதிரி இருக்கு சொல்லணுமா விட்டான். ஏன்டா ஏன் பயப்படுற? ஆயினா நீங்கள் யார்? நான் எப்படி இங்கே வந்தேன்? நாங்கள் ஸ்கூல் விளையாட்டுருந்தேன். இரு 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 வேலை. நீ டைம் ட்ராவல் பண்ணி 10 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்திருக்க. நான் தான் உன்னை வர வச்சேன். நீ தான்னா நான் தான் நீ. 10 வருஷம் போச்சா? மூது 10ன்ட்டு 5 கட்டது பேர். ஆமாம், நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? நான் என்ன சொல்ல வரேன்? ஜெய் ஏன்டா கிள்ளிக்கிற? நிஜம்தான்டா, எல்லாமே நிஜம்தான். நான் தான் நீ. நிஜமாவாண்ணா? என்னாலேயும் இதை நம்ப முடியலையே. இது டைம் ட்ராவல்னா அப்போது நீங்கள் தான் என்னை வர வச்சிங்களா? ஆமாம், உன் ஃப்ரெண்ட்ஸு இந்த 2 பேர் சரவண சந்தோஷ், கரெக்டா? ஆமாம் ஆமாம் ஆமாம், கரெக்டாகவே சொல்கிறீங்க நீங்கள். வரவனே சந்தோஷ் தான். அதில் சந்தோஷ் வந்து சரவணன் கூட சேராத அப்படி இப்படி அது இதுன்னு வந்து உன்கிட்ட சொல்லுவான்ல. நிறைய தடவை சொல்கிறான், ஆனால் அதை ஏன் சொல்கிறான்னு எனக்கும் ஒன்றும் புரியல. சொல்கிறேன்னா, சந்தோஷ் கூட சேர்ந்த சிங்கி தான் சரவணன் தான் உண்மையாக நல்லவன். அவன் கூட சேரு. இந்த சந்தோஷ் பையன் இருக்கிறான் பாரு, அவன் மட்டும் மறுபடியும் வந்தான் காது மேலே அரைஞ்சி அவன் அனுப்பிச்சுட்றான். சொல்கிற மாதிரி அவனை காது மேலே அப்போ சமைச்சுட்ருணும். நீங்கள் சொன்ன மாதிரி அவன்கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் கட்டுன்னு சொல்லி அவனை கட் பண்ணி விட்டுறேன். அப்புறம் லைஃப்பில் எப்படி போயிட்டுருக்கேன்? ஹோம் ஒர்க்கு அது இது அப்படி டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குமே. அந்த கொடுமை வேறு ஏன் கேட்குறீங்க? படிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டுருக்குறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் இப்போ அதை விட அதிகமாக படிச்சுட்ருக்கேன். உன் லைஃப் தானே ஜாலி. ஒழுங்காக நல்லா படிச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்துக்கோ. இப்போ இருக்க முடியுமா? சரி, இனிமேல் நல்லா படிக்கிறேன். சரி, இப்போ உள்ளே நான் வந்துட்டேன். இப்போ எப்படி போகிறது? முன்னாடி வந்து நில்லு. முன்னாடியா? வா. அடுத்தது ஒரு மொட்டை இருப்பான், அவனை வர சொல்லுங்க. அடுத்தது மொட்டை வந்துட்டான். இன்னும் வீடு இங்கே எப்படி வந்தா? ஃபார்ம் சேஃபியாக பண்ணிட்டான்டா. முன்னாடி வந்தோடனே பரவாயில்ல. வீட்டில் அவன் நடிக்க ஆரம்பிச்சா இவன் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸு கலவே இல்லாமல் போயிடுச்சு. யாருங்க நீங்கள்? என்ன மாதிரி இருக்கீங்க? நான் எப்படிங்க? நாங்கள் எங்கள் பசங்க கூட ஷூட். நிறுத்துறா. என்ன யார் இது? இப்போ எப்படி நான் இருந்தேன்? ஓப்பா, நம்ம ஒன்று பேசுகிறேன், ஒன்று பேசுகிறேன். பயப்படாத, நீ டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்க. டைம் ட்ராவலா? புரியல. உனக்கு எதிராக புரிஞ்சிருக்க மட்டும். டேய், உன்னை டைம் ட்ராவல் பண்ண வச்சு நான் தான் இங்கே வர வச்சேன். இப்போ நீ 4 வருஷம் பின்னாடி இருக்க, புரியுதா? இது 2025. நான் சொல்கிறத மட்டும் கேளு, குறுக்க பேசாத. நீயும் உன் ஃப்ரெண்டும் சேர்ந்து பேய் உலகம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணீங்கள்ல? ஆமாம். அதில் நீ தானே வில்லன்? ஆமாம். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் வர பேசுவேன். நீயும் உன் ஃப்ரெண்டு சேர்ந்து தானே எடுத்தீங்க. அதிலும் இன்னும் ப்ரொமோஷனில் பண்ணிட்டுப்பீங்களா இருக்குது. அதில் அப்படி என்ன இருக்குது? கதை வந்து உண்மையாக சூப்பரான ஸ்டோரி தான். ஆனால் நீங்கள் சேர்ந்து அப்படி எடுத்து வச்சுருந்து என்ன வச்சுருந்தீங்க ப்ரொமோஷன் பண்ணுற அளவுக்கு? என்ன இருக்குன்னா, பேய் உலகம். இது வந்து என்கிட்ட அவன் வந்து மாட்டிக்கிறான், நான் உனக்கு போய் காப்பாற்ற போகிறேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்டண்டெல்லாம் பண்ணியிருக்கேன். அப்படி என்ன பண்ணி கிழிச்ச? என்ன பண்ண எப்படி சொல்கிறது? இதோ இந்த மாதிரி செவுரு இருக்குல்ல, இது மேலே இப்படி கையை வச்சு இந்த மாதிரி மேலே இப்படி இப்படி ஏறி அதில் தொங்கணும். அதான் ஒத்தகையில், அதுவும் ஒத்தகையில் தொங்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ, இவனை விட வயசில் சின்ன பையன் கூட வந்துட்டு அழகாக பேசிட்டு போகிறான்.
எருமை மாடு இருக்கிறான், மேலே ஏறி தொங்கி கடுது, என்ன பண்ணேன்னு கேட்டான். வேறு மாடு. ரைட் ரைட், அவனை சொல்லி என்ன பண்ணுறது, அது நம்ம தானே. அந்த வயசில் அவ்வளோ கேவலமாக இருந்திருக்கிறோம். சோப்பா, பின்னாலே அதை பார்க்க முடியல. ஆக்சுவலாக அந்த வில்லன் கேரக்டர் அவர் தானே பண்ணுறதா இருந்துச்சு. அப்புறம் நீ தான் வந்து நானே வில்லன் கேரக்டர் பண்ணுறேன்னான்ட்டு கேட்டு வாங்கினேன். வில்லன் கேரக்டர் நானே கேட்டு வாங்கினது தான். அதைத்தாண்ட நானும் அது அவர் தான் பண்ணுறதா இருந்துச்சு. அப்புறம் நான் தான் வில்லன் கேரக்டர் பண்ணிட்டு நானே கேட்டு வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் வில்லன் கேரக்டர் நான் தான் டைலாக் பேசினேன். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு சாரி, நீங்கள் தான் நான் தான் இல்லை, மறந்துட்டேன். ஓகே ஓகே, அதெல்லாம் எனக்கு தப்பு சொல்லலை. ஆனால் கொஞ்சம் ஓவராக பண்ணுறதுன்னு தப்பு. எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நானே சொந்தமாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அதுக்கு நானும் ப்ரமோ அது இதெல்லாம் பண்ணேன், ஆனால் ரொம்ப பண்ணல. பேய் ஒருத்தரோட செகண்ட் பார்ட்டுக்கு நீ தான் கதை எழுது. ஆமாம், அதை முழுசாக முடிச்சிருக்க மாட்டார், லீடு கொடுத்தா முடிச்சிருப்பாரு செகண்ட் பார்ட்டுக்கு. ஆனால் அதை எடுக்க முடியாது. ஏன்னா என்ன சொல்கிறது, வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்குண்ணா. எருமை மாதிரி வளர்ந்துருக்கே வழியே அறிவே இல்லைடா உனக்கு. ஏன் நான் என்ன பண்ணேன், அது ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அதை பார்த்துட்டு பொறுமையாக இருக்க முடிஞ்சால் பொறு, இல்லைன்னா மூடிட்டு வந்துரு. வாயை வச்சுட்டு கம்மி இல்லாமல் வார்த்தை பேசினா என்னடா பண்ணுவாங்க. நான் பேசுனா அது உனக்கு இப்போ தேவையில்லாம். சரிடா, டைம் இல்லை, இப்போ உங்கள் பேர் இப்போ டைம் 12 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பேசிட்டு நம்ம பேசிகிட்டே இருக்க வேண்டியதான். புரியுதுல, தயவு செஞ்சு இந்த ப்ரொமோஷன் அது இதுன்னு பண்ணிகிட்ருக்காங்க. சால்ட்டு கலாய்கிறாங்கடா, அதனால தான். ஓகேவா, சொல்லப்போனால் தீஃபுக்கே நான் வந்து அதுன்னு பண்ணிடக்கூடாது. நானே கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டேன். நீ அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாத. நான் சொல்ல ஒன்று கூப்பிட்டேன், நீ கிளம்பலாம். எது கிளம்புனா எப்படி கிளம்புறது? நீங்கள் தான் வர வச்சிங்க, இப்போ போனால் எப்படி கிளம்புறது? முன்னாடி வா. முன்னாடி வாப்பா. எதுக்கு வர சொல்கிறீங்க? முன்னாடி வந்தால் தான் போக முடியும். வா. எப்பா, டோமர் சரியான டோமராக இருந்திருக்கேங்க. எருமை வயசாவது அது மேலே ஏறி என்னத்தை சொல்லி என்னத்தை பண்ணுறது. அடுத்தது கடமையில் கன்னு மாதிரி இருக்கிறானே. அடுத்தது இப்போ ஒருத்தர் வந்தான்ல, அவனுக்கு அடுத்தது இருக்கிறவன் அவன் தான் கடைசி. அவனை வர சொல்லு. அவ்வளவுதானா? இவர் யாரும் வேண்டாமா? வேணாம், டைம் ஆகுது. இது மூஞ்சி எப்படி சுருங்குது, எடிட் பண்ணுறது நம்ம தானே. வந்துட்டேன். பர்ஃபார்மன்ஸ் இவன் அவனோட பயங்கரமாக பண்ணுறானே. வேணாம், நம்மள மாதிரி உட்காந்துருக்கோம். யார் பண்ணி எங்கட அவனு கேட்கலன்னு பார்த்தேன். ஏன் சேர்ல என்ன மாதிரி இருக்கீங்க மாதிரி இருக்கு கேட்டான். நல்லா பண்ணுறான். வெளியில் தானே இருந்தேன். எப்படி நம்ம யாரையா நீ நீ நானும் ஒன்றுப்பா. டைம் ட்ராவல் பண்ணி நீங்கள் வந்திருக்க. சொல்கிறத கேளுடா. டைம் ட்ராவல் 3 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி நீங்கள் வந்திருக்க? டைம் ட்ராவலா? போடா. டைம் ட்ராவலா? சரி, டைம் ட்ராவல்னு வச்சுப்போம். எதுக்கு கூட்டம் வந்த? ஏற்கனவே இங்கே இருக்கிற கஷ்டம் போதாதானே, இங்கே உனக்கு என்ன கஷ்டம்னு பார்க்க கூட்டம் வந்தியா? சரி கண்ட்ரோல் பண்ண அவர் சீரியஸ் ஆகிற கண்ட்ரோல் பண்ணு. சரி, என்ன பிரச்சனை உனக்கு இப்போ? என்ன பிரச்சனையா? அதை தாண்டா கேட்டேன். சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏமாத்துறாங்கய்யா. அப்போ நீ ரொம்ப நல்லவன். அப்புறம் எனக்கு ஒரு பொண்ணை பிடிக்கும், அதோளுக்கு வந்துட்டான். அவள் பிடிச்சிருக்குன்னு சொல்லனா கூட பரவாயில்ல.
அவளுக்கு பிடிச்சவங்களுக்கு போயிருக்கலாம். ஆஹா சொல்கிறா. ரொம்ப நோய் அடிச்சுட்டு போயிட்டாயா? நோ அடிச்சிட்டாளா? நடுக்குறான். டேய் நிறுத்து நிறுத்து. இந்த பொண்ணு மேலும் தப்பு இல்லை. ஏன்னா இந்த காலத்து பொண்ணுங்களாம் அவங்க வந்து கேஷுவலாக தான் எல்லா கூடயுமே பழகுறாங்க. இப்போது உங்க கூடயும் சரி எல்லாரு கூடயும் சரி அவங்க கேஷுவலாக தான் பழகுறாங்க. ஆனால் பசங்க நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். அது அவங்க தப்பும் இல்லை நம்ம தப்பும் இல்லை. அது என்ன பண்ணுறது நம்ம இதில் அவள் வேற ஒருத்தவங்க இப்போ கனெக்ட் ஆகிட்டா. நீ வந்து நடுவில் சைடிஸ் மாதிரி போய் பூந்துட்டு அதான் அவள் விட்டதுன்னு சீன் போட்டு தெரியுற. அழுவாத கண்ணத்தோட நான் அழுவல, சும்மா கண்ணு வேறுக்குது. ஆஹா இங்கே பார், ஒழுங்கா கண்ணை தொடச்சிட்டு போய் படிக்கிற வேலை பார். 10th எத்தனை மாதிரி தெரியுமா நீ? எத்தனை? 390. அவ்வளோதானா? என்ன அவ்வளோதானா? 11th எத்தனை மாதிரி தெரியுமா நீ? 328. ஐயய்ய. 12th எத்தனை மாதிரி தெரியுமா நீ? 367. அது எதனால ஹாஸ்டலில் சேர்த்து விட்டதுனால. நீங்கள் என்ன ஒன்று மாட்டேன்னு உன்னை ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வச்சாங்க. 10th எவ்வளோ வரும்னு நினச்சா? என்ன ஒரு 450. இந்த லட்சம் படித்தா அப்புறம் கிழிச்சிட்டு போக வேண்டியதான். ஒழுங்காக போய் படிக்கிற வேலையை பார். இதை சொல்ல தான் வர சொன்னது, சொல்லியாச்சு. புரிஞ்சுப்பேன்னு நம்புகிறேன். கண்ணை தொடச்சிட்டு போய் வேறு வேலையை போடுறா. என்ன சரி நீ கிளம்பணும்ல, முன்னாடி ஒன்றும் இல்லை. எனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. என்னை போன்ற ஒரு பூதத்தை பார்ப்பவர்கள் என்னிடம் ஏராளமானதை கேட்பார்கள். ஆனால் தங்கள் உங்களுக்கு கடந்த காலத்தை மட்டும் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறீர்களே, ஏன் அப்படி? உங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாமா? நமக்கு இருக்கிறதே போதும். இல்லாததுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறதே இழக்க வேண்டாமே. என்னோட கடந்த காலத்தை மாற்றணும்னு ஆசைப்பட்டனே தவிர வேற எதுக்காகவும் ஆசைப்படலை. நன்றி. ஏய் வாங்கடா. நான் எப்போ தான் ஞாபகம் இருந்துச்சா? நான் திடீர்னு அது ஒன்றும் இல்லைப்பா. எப்படி டைம் ட்ராவல் நீ பண்ண? எப்படி இந்த பூதம் வந்துச்சு? பூதமா? அது உண்மை நினச்சிட்டியா? என்ன கோரஸ் போடுறானுங்க. டேய் இதெல்லாம் இந்த மாதிரி பூதம் டைம் ட்ராவல்லாம் வந்து பார்த்தோன்னே அந்த டேரக்டரோட க்ரியேட்டிவிட்டி இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனை தான். அதை வந்து நம்ம ஆளுங்களை வந்து பார்த்தோன்னே எப்படி இதெல்லாம் பண்ணுறான் இல்லை, ஏதோ இவனுக்கு மட்டும்தான் புதுசாக சினிமா தெரியுற மாதிரி பெருசாக பேச ஆரம்பிச்சிருவானுங்க. நம்ம ஆளுங்க நம்ம இன்னும் 1000 கோடி அடிக்காமல் இருக்கோம். அது இருக்கட்டும், நாங்கள் தான் மனசாச்சு. எங்களுக்கு தெரியாமல் எப்பயே காதோல் பண்ண காதோல் காதலா? அது வேற ஒன்றும் இல்லைடா. இப்போது ரீசெண்டாக ஒரு குட்டி 7th ஸ்டாண்டர்ட் தான் படிப்பான். அவன் இன்ஸ்டா ஸ்டோரியில் போட்டிருக்கிறான், உண்மையான காதல்ன்ற என்ன மட்டும் தெரியுமா அப்படின்னு. எனக்கு பார்த்துட்டு பக்குன்னு ஆயிடுச்சு. அட பாவத்தை எல்லா அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறானுங்கன்ட்டு நம்ம சில்லறல்ல போக முடியும். அவ்வளோதான். அதெல்லாம் வேணாண்டா. லைஃப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகி காட்டுவோம். எதையும் தேடி நம்ம போக தேவையில்லை, எல்லாம் நம்மளை தேடி வரும்.
அதை விட்டு இப்போ நம்ம அப்படி இப்படின்னு பண்ணிட்டு நம்ம பொழப்ப நம்மளே கெடுத்துக்க வேணாம். நமக்கும் இந்த பொண்ணு வீட்டு பேசணும்னு பார்த்துக்கோங்க ரொம்ப தூரம். அதெல்லாம் வந்து நமக்கு செட் ஆகாது. அப்போ தான் யோசித்தேன் அந்த டைமு சரி இதை வச்சு ஒரு கதையை எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. அதான் நான் பார்த்தேன். யாராவது ஒருத்தன் பேச அவ்வளோதானா? அவ்வளோதான். ஒரு ரீக்ரியேட் சொன்னு முடிச்சிடலாம்ப்பா. ఎదా నాకు ముంగు తిన్న కోతిలక్క సింగులయ్య ముద్దు ఉంటే సినిమా సువిత మామ నీకు సినిమా సువిత మామ